கைஸ், இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம்னா ஸ்குவிட் கேம் தான். இது நம்ம இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக தான் விளாட போகிறோம். இங்கே கிறிஸ்மஸ் அப்டேட் இருக்காங்க கைஸ். ஆனால் எப்போ விட்டது இங்கே புதுசாக நிறைய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பக்கம் இருக்க பெட்டை தூக்கிட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ கேம் விளாட்றதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு தடவை ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளில் சோகப்படாமல் சந்தோஷமாக இருக்குங்க கைஸ். ஓகே, இங்கே தான் ஒரு ஹைட் அண்ட் பிளேஸ் கைஸ். இப்போ வந்து யாராவது சண்டை போடுறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் சண்டை போடுவாங்க கைஸ். அந்த மணி நேரத்தில் நீங்கள் அங்கே மேலே போய் நின்றுக்கலாம். அந்த மாதிரி நின்றுட்டிங்கன்னா எவனும் வரமாட்டான். வந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவன் அடிச்சு தூக்கிட்டு உங்களை கொண்டுட்டு போயிட்டே இருப்பான். ஓகே, இப்போ அந்த இடத்த மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேலே போய் காட்டுறேன். ஓகே, காட்டலான்னு பொறுத்து நம்மளை கேமுக்குள்ளே விட்டானுங்க. இப்போ வந்தாச்சு கேஸ். இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டுருக்கானுங்க. வெல்கம் டு பார்ட்டிசிபேஷன் டு ஸ்குவிட் கேம் எக்ஸ். யூ வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் அ சீரீஸ் ஆஃப் சேலஞ்ச். நிறைய சேலஞ்சஸ் இருக்கான். ஓகே, இப்போ கிளாஸ் மேக்கர் தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க தான் கிளாஸ் மேக்கரான். இவங்களால் கிளாஸ் எது ரியலாக ஃபேக்கான்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சின்னு சொல்ல முடியுமா. நம்ம ஏன் இது போட்டிருக்கோன்னா, நம்மகிட்ட ராப்டர் ப்ரோ கேட்டிருந்தாரு ஃபஸ்ட்டு நம்ம ரோப்ளாக்ஸ் வீடியோ ஒன்று போட்டதுக்கு. ப்ரோ ஸ்குவிட் கேம் போடுங்க ப்ரோன்ட்டு நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் கேட்டிருக்காரு. அவர்கிட்ட போடாமல் இருப்போமா, அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டிருக்காங்க ஸ்குவிட் கேம், அதுக்கு தான். ஓகே, இப்போ லாஸ்ட்டு கேம் ஸ்கை ஸ்குவிட்டு தான். இப்போ டோரை திறந்துட்டாங்க. ஓஹோ, இல்லை இப்போ எக்ஸ்ட்ரா பான் பிளேயர் எத்தனை வராங்க. அந்த குழந்தை வந்துச்சு பார்த்தீங்களா ஸ்குவிட் கேமில், அந்த குழந்தைய எத்தனை வராங்க. அந்த குழந்தைய எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க கைஸ் ஒரு பொண்ணு கையில். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓடி போயிட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கணுமா. அங்கே ஃபோட்டோ டேக்கன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் போகவே முடியும். ஓகே, ஃபோட்டோ டேக்கன் வரப்போது வந்துச்சு கைஸ். இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஸ்குவிட் கேம்குள்ளே நுழைஞ்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கேமே ரெட் லைட் க்ரீன் இருந்தாங்க கைஸ், எல்லாருக்கும் தெரியும். அந்த கேம் உள்ளே வந்தாச்சு. ஓகே கைஸ், இந்த இடம் எப்படி இருக்க போகுது தெரியல. எல்லாருமே சமயமாக வச்சுருக்காங்க. பாஸ் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது கைஸ். ஸ்னோமேன்லாம் வர நிற்கிறாங்க நடுவில் பார்த்தீங்களா. ஓகே, ரெட் லைட் போட்டாங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் லைட்டு, அடுத்து ரெட் லைட். நிறைய பேர் இருக்காங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா காட்ஸ் கூட ஓடின்ட்டுருக்காங்க நடுவில். எவன் ஆடுறானா, எவனையும் காணும். ஒருத்தனா சுடு வாங்கின்னு இருக்கான். ஓகே கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். இந்த இடத்துல எமௌண்ட்டு போட்டு எதனா பண்ணுவாங்களா மாட்டாங்களா. வெயிட் பண்ணு, நம்ம லாஸ்ட்டில் போயிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதனா பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ட்டு. கோடி கிட்டே போய்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஏன்னா திடீர்னு நம்ம தூரமாக இருந்து பண்ணுறாங்கன்னா நம்மளை சுட்டு லைஃப்க்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான் கைஸ், டைம் அப்புறம் கம்மியாகிடும். ஓகே, கிட்டே வந்தாச்சு. இப்போ அந்த கோடி கிட்டே போய்ட்டு நம்ம நின்றுட்டு ரெட் லைட் போட்டோன்னே எமௌண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ எமௌண்ட் போடுவாங்க கைஸ். சுடவே இல்லை கைஸ். ரெட் லைட்டில் எமௌண்ட் போட்டால் நைஸு. அவனா இதுக்கப்புறம் விளாடும் போது எமௌண்ட் போட்டு விளாட வேண்டியது தான் இந்த மாதிரி ரெட் லைட் அப்போ. ஓகே, நம்ம இப்போ போய் நம்மளோட உதவிக்காரன் நின்றுட்டுவோம். மற்ற எல்லாருக்கும் இவனுக்கு லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அங்கே இவனுக்கும் ரெட் கலரில் இருக்குது கைஸ். அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் வாங்க. ப்ரோ இவன் தான் நினைக்கிறேன், இவன் தானே. என்ன கைஸ், அவனுக்கு லைஃப் அதிகமாகிடுச்சு அதுக்குள்ளே. அந்த பொண்ணு எப்படி கைஸ் ரெட் லைட்லேயே மூவ் ஆகி போகுது. ஏய் ப்ரோ, இங்கே பாருங்க கைஸ். ஓகே, மறுபடியும் ரெட் லைட் போட்டாங்க. நம்ம இவனு பால அந்த பொண்ணையும் தீர்க்கலாம் போல். அந்த பொண்ணு செத்துச்சு கைஸ். ஹெல்ப் பண்ணி தான் நேற்று உயிரிழந்துருக்கோம். இவன் நம்ம மேலே கொஞ்சம் மற்றவங்கள வச்சுன்னு இருக்கான். ஓகே, இவனை காப்பாற்றி விட்டாச்சு. இப்போ வேறு யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணலாமா. இன்னும் 13 செகண்ட் இருக்குது. போனோன்னா ஹெல்ப் பண்ணிடலாம். இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா. இவன் கோர்ட்டில் தான் கைஸ் நிற்கிறான். அப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேலே நம்மளால் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் டைமிங் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஓகே, ஜஸ்ட்டு இன்னத்துக்கே நம்மளை சுட்டுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இவன் வேறு ஸ்னோ பாலை வச்சாச்சுன்றான். நம்மளும் அடிக்கலாம். வெயிட் பண்ணு, இன்னும் நவரவே மாட்டேங்கிறான். ஓகே கைஸ், இதுலேயே மொத்தம் 19 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆகிருக்காங்க கைஸ். டோட்டல் கேஷ் ப்ரைஸ் வந்து நிறைய இருக்கான். ஓகே, இப்போ நான் எங்கே நிற்கிறேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நோக்கு தான் ஓட் போட்டிருக்கோம், சும்மா தான், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, இப்போ டோர் திறந்தானே நம்ம ஓடின்னு இருக்கோம். நம்ம தான் ஓடின்னு இருக்கோம். பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மொட்டால் ஓடின்னு இருக்கு.
ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு அந்த கால் வச்ச இதுவும் தான் கைஸ். அது எப்படின்னு தெரில, வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து டீம் செலக்ட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ நான் டீம் செலக்ட் பண்ணிட்டேன். நான் ப்ளூ டீம் தான். இப்போது இந்த மாதிரி இந்த ரவுண்டுக்குள்ளே போய்ட்டு தான் ஒரு கேமாக விளாட போகிறோம். எனக்கு இருக்க நெட்டு குவாலிட்டிக்கு நான் ஃபஸ்ட்டு கேம் தாங்க கைஸ் விளாட்ணும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திடீர்னு நான் விளாடும் போது பக் ஆகிடும் கைஸ். அதுதான் கைஸ் வெறுப்பு. ஃபஸ்ட்டு கேம் இருந்தால் தான் கொஞ்சம் பக் ஆகாமல் டக்குன்னு முடிச்சிடலாம். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, நமக்கு ஃபஸ்ட்டு கேம் தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். இதுலேயும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் முடிக்கணும், இல்லை நம்மளை மொக்கன்றானுங்க. ஓகே, இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு விளாட போகிறோம். அங்கே விளாட்லாம். ஓ கைஸ், இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கைஸ். ஜஸ்ட்டில் அடிச்சிட்டேன். பார்த்தீங்களா எப்படி நினச்சின்ட்டு. நான் கூட அடிக்க மாட்டேணும்னு நினச்சேன். எப்படியா அடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கேம் விளாட போகிறான். இந்த ஸ்டோனு வச்சு அடிக்கிறது கைஸ். ஸ்டோனை வச்சு இன்னும் ஸ்டோன் அடிப்பாங்களா, அந்த கேமு. அதுதான் இப்போ இவன் விளாண்டுருக்கான். பார்த்தீங்களா, ஸ்டோனை திரும்பி தூரமாக அடிச்சிட்டானுங்க. இவன் தான் அடிச்சிட்டாங்க கைஸ். இப்போ அடுத்த கேம் வந்து கொங்கி தான் விளாட போகிறாங்க. நான் கொங்கி தான் செலக்ட் பண்ணுவேன், ஆனால் அதில் தாங்க செம்மையாக எனக்கு பக் ஆகும். அதுதான் இந்த வாட்டி இதுக்கப்புறம்லாம் ஃபஸ்ட்டு கேமே செலக்ட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா, கொங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து கல்லாங்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். கல்லாங்காவோ அஞ்சாங்காவோ ரெண்டுமே தான் சொல்லுவாங்க. அஞ்சாங்கன்னா 5 கல் வச்சு விளாடுவாங்க. கல்லாங்கன்னா நிறைய கல் வச்சுட்டு இருப்பாங்க கைஸ். அதில் இது வந்து சின்ன வயசில் கேள்விப்பட்ட விளாட்டு தான், இப்போலாம் கேள்விப்பட்டதில்லை. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 4th கேம் விளாட போகிறாங்க கைஸ். 4th கேம் என்னென்னு மறந்துட்டேன், வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல கேமாக தான் இருக்கணும். மறந்துட்டேன் கைஸ். சிச்சோ, என்ன கேமு? பம்பரம் கைஸ். பம்பரம் கூட என்னோடய நெட்வொர்க் குவாலிட்டிக்கு நல்லதாக வரும். பம்பரம். ஓகே, அப்புறம் இவன் விளாடி முடிச்சிட்டான் தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவன் சீக்கிரமாக முடிச்சிட்டான் டக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கேம் கைஸ். அந்த காலில் போட்டு ஃபுட்பால் மாதிரி 5 கிக் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேம் லாஸ்ட்டாக. கைஸ் இங்கே என்னமோ கான்வர்சேஷன் பேசின்னு இருக்கானுங்க. ஹார்ட்லெஸ் லேடி யூனோ. நெக்ஸ்ட் போயிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள், இதில் போய் பார்ப்போம். ஹார்ட்லெஸ் லேடி யூனோ லாஸ்ட் டைம் வாட் ஹேப்பன். யா ஒய் யா மேபி திஸ் கேம் இஸ் ஸோ ஈஸி. ஓ ஹெல். புரியல என்ன பேசுகிறாங்கன்ட்டு. அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க கைஸ். நம்ம தான் இங்கே சிங்கிளாக வந்துருக்கோம் தனியாக. பரவாயில்ல விடுங்க. அவங்க ஃபுல்லாக டீமாக வந்து விளாண்டுருக்கானுங்க. ஒரு நாள் ராப்டர் ப்ரோவை கூட்டின்னு வந்து நான் விளாட்றேன் கைஸ். அவர் ஃபோன் கண்டிஷன் இப்போ சரியில்லையா. அவர் ஃபோன்லாம் சரியாக இருந்ததுக்கப்புறம் நான் ராப்டர் கூட விளாடி ஒரு வாட்டி போடுறேன். ஓகே, இப்போ நம்ம கேமை முடிச்சாச்சு. பேசின்னு இருக்க கேப்பில் அது வரைக்கும் நம்ம இந்த பார்க் அவுட் பண்ணிட்டுருப்போம். பார்க் அவுட்னால் சிவராக தண்ணி போகிறது தான். அதே மாதிரி தான் நம்மளை இப்போ போக போகிறோம். ஓகே, அப்படியே சைடில் லைட்டாக மூவ் பண்ணி. ஓகே கைஸ், வந்தாச்சு. என்ன கைஸ் ஆடுறான், தள்ளாடுறான் இந்த பையன். என்னமோ லேக் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, இந்த பக்கம் வந்து இந்த ஏணி மேலே ஏறி போனோம் கைஸ். ஏணி மேலே ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு இடத்துக்கு போனோம். அதேமாதிரி தாவி போய் ஏற வேண்டியதுதான். இந்த மங்கிலாம் மரம் விட்டு மரம் தாவும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போக போகிறோம் இப்போ நம்ம. ஓகே, இப்போ அழகாக ஏறுறான். ஓகே கைஸ், அந்த பக்கம் நம்ம போகிறது போல் இங்கேருந்து தாவிடலாம்ல. கைஸ், இங்கே இனிமேல் இன்விசிபிள் வால் இருக்குது, நம்மளால் தாண்டி போக முடியல. ஸோ நம்ம இந்த பக்கமே போய்டும். ஓகே, போக முடியல, ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ கேம் கூட முடிஞ்சிச்சு கைஸ். அவள் தான் இப்போ நம்ம லாபிக்கு போக போகிறோம். 3, 2, 1 வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம எண்டு கேம் தான் கொடுத்துருக்கோம், ஓட்டிங்க. இப்போ நான் உங்களுக்கு பாத்ரூம் விட்டு தாங்க காட்ட போகிறேன். இதுதான் பாத்ரூம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்ணாடிலாம் வச்சுருக்காங்க முகம் பார்க்குறதுக்கு. இந்த பெட்டு ஃபைட்லாம் போட்டுக்கனால நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அப்போ வந்து யாருன்னா வந்து கண்டுபிடிச்சி வச்சிட்டாங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. கைஸ் மேலே என்னமோ தெரியுது, பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் கைஸ் என்னதுன்ட்டு. ஓ ப்ரோ, சொல்லி கொண்டாரம் கூட அவ்வளோ கைஸ், அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க இந்த கேமு. நம்மளை கூட அடிக்க வரானுங்க. ஓ சூப்பர் கைஸ், நம்ம இது வரைக்கும் எந்த அடியும் வாங்கலை. நைஸு. இதோ கைஸ், இந்த மாதிரி தான் மேலே ஏறி இந்த பக்கம் போய்டுங்க. முடிஞ்சால் அந்த நடுவில் சென்டருக்குள்ளே போய்டுங்க கைஸ். அப்போ கூட நல்ல சேஃப் தான், அவனாலே அவ்வளோ வர முடியுது. நான் இப்போ போய் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த மேலே ஏறி இதில் ஏறி இந்த அப்படியே சென்டர் உள்ள போக முடியல கைஸ். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்படியே கீழே ஊந்துனே இருந்தோம்னா அப்புறம் நம்மளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு அமைதியாக மேலே நிற்க வேண்டியதான். ஏறா, இந்த நேரம் பார்த்தா ஏறவே மாட்டாங்க கைஸ். இங்கே ஐயாலடே ஏறா. ஓகே, ஏறிட்டான்.
இப்போ மேலே வந்தாச்சு, நம்ம இங்கே போய்ட்டு அமைதியாக நிற்க வேண்டியது தான். ஓகே, இப்போ கேம் முடிஞ்சிச்சு. நமக்கு சார்ஜர் வேறு 5% தாங்க இருக்குது, சீக்கிரமாக முடிச்சாகணும். இப்போ வந்து கேம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம போயிடலாம். ஓகே கைஸ், கேம் முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் ஏன் அப்படியே இருக்கானுங்க? ஓகே கைஸ், இப்போ ரெபிலியன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இந்த ஃபஸ்ட்டு சுட்டுன்னு இருப்பானுங்களே பிளேயர்ஸ் வந்து காட்ஸை சுடுவாங்களே, அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். நம்ம இப்போ இந்த 5 பாயிண்ட் குறையிறதுக்குள்ளே எப்படினாச்சும் விளையாடி முடிச்சாகணும். அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வழி என்ன காட்டுறாங்கன்ட்டு. ஓகே கைஸ், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மேலே வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஓகே சொருவடா சார்ஜரை. ஓகே, நான் சார்ஜர் சொல்லிவிட்டேன். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து கடந்து வரணுமா கைஸ்? ஓகே, இப்போ வந்து அவ்வளோ தூரம்னா நம்ம என்ன பண்ணலாம், கன்று ஒன்று எடுத்துக்கலாம் கைஸ், சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த கன் எடுத்துன்னு ஓடவே முடியல. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஓடி போவோம். இப்படி மேலே இங்கிலீஷ் போக சொன்னாங்க. என்ன இவனுக்கு இந்த பக்கம் வர்றானுங்க, வெயிட் பண்ணுங்க, நம்ம தாவி வச்சு ஓடுவோம். ஓகே, குதிச்சு சீக்கிரமாக போயிட்டு நம்ம அவனுக்கு கூட போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். எந்த பக்கம் வரானுங்க தெரியலையே. ஓகே, இந்த பக்கம் தான் இருக்கானுங்க. இப்போ இப்படி போயிட்டு இப்படிக்கா போயிட்டு வேறு இந்த பக்கம் இல்லை கைஸ், இந்த பக்கம் முட்டு சந்தா இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இந்த மேலே போயிடுறது கைஸ், இந்த பொண்ணு அப்படியே கூட போயிடலாம், வெயிட் பண்ணுங்கள். மேலே வந்தாச்சு. நமக்கு ப்ளூ கலர் தான் லக்கி கலர், ஸோ ப்ளூ கலர் வழியாக போவோம். அப்படியே இந்த பக்கம் ஒரு ரெட் கலர் இருக்குது கைஸ், ரெட் கலர் வழியாக போயிட்டு திரும்பிடுவோம். ஓகே, வந்தாச்சு. அப்படியே போனோன்னா ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் போன தடவை வந்தேன் கைஸ், இந்த பக்கம் தான் போகும்போது தான் வழி இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் தான் போகணும் சொன்னல கைஸ், இந்த பக்கம் தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்ட்ராக்ட் கொடுத்தாலும் உள்ள போயிடலாம். ஓகே கைஸ், எப்படியோ நம்ம எஸ்கேப் ஆகி வந்தாச்சு, ரெபிலியனில் சண்டை கூட போடாமல். இப்போ வந்து மீதி பிளேஸ்லாம் எலிமினேட் ஆகிடுவாங்க கைஸ் அவனுங்கிட்ட சுட்டு. இன்னும் 13 செகண்ட் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கைஸ், இங்கே தான் ஃப்ரண்ட் மேன் நம்மளை பார்த்துன்றப்பா. இது ஃப்ரண்ட் மேன் ரூமு. நம்ம எப்படிலாம் விளாட்றோம், சண்டை போடுறோன்றது ஃப்ரண்ட் மேன் இங்கேருந்து தான் கைஸ் பார்த்துட்டுருப்பான். ஃப்ரண்ட் மேன் பிளேயராக விளாட்றானா இல்லை ஃப்ரண்ட் மேனாகவே இருக்கானான்னு தான் தெரில. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ ஒன்றுமே காட்டல, அமைதியாக இருக்காங்க. ஓகே, நம்மளை காட்டுறாங்க கைஸ், வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து கேமராக்கு போஸ்ட் கொடுப்போம். எப்படி போஸ்ட் நல்லாயிருக்கா? இந்த பொண்ணு வேறு காட்டின்னு இருக்கு கைஸ். ஏமா கொஞ்சம் தள்ளி போமா. ஓகே, என்ன கைஸ், தள்ளி போனோன்னே நம்மளை இது பண்ணிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல விடுங்க. 5 பிளேஸ் வந்து இதில் எலிமினேட் ஆகிருக்காங்களாம். டோட்டல் கிராஷ் ப்ரைஸ் சொல்லி முடிஞ்சதுக்குள்ளே டக்குன்னு முடிஞ்சிச்சு. நம்ம வேணுன்றதுக்கு ஒர்க் பண்ணலாம், வேணான்றதுக்கு ஒர்க் பண்ணலாமா? வேணும்னே பண்ணுவோம், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியோ முடிய போகுது இந்த கேம், எப்படியோ முடிய போகுது. ஆனால் வேணும்ன்ட்டு ஓட் பண்ணுவோம். இப்போது கதவு தந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக ஓடி போயிட்டு நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம தான் முதல்ல ஓடிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இப்போ ஓடின்ட்டுருக்கு கைஸ், நம்மளே பீட் பண்ணின்னு. இப்போ என்ன கேமுன்னு தெரியலையே. என்ன கேமு? ஹைட் அண்ட் சீக் கைஸ். இதான்னு வரவே வராது. எப்போவுமே நான் ஹைடராக தான் கைஸ் செலக்ட் ஆவேன். கில்லராக சீக்கராக செலக்ட் ஆனேன்னா அவள் தான் எவனையும் என்னால் கொல்லவே முடியாது, மற்றவன் தான் கொண்டுருப்பான். சீக்கிரம்னா நான் எக்ஸிட் இத்தனைக்கும் கண்டுபிடிச்சிடுங்க கைஸ், மற்ற எவனும் வரைய மாட்டான், அதுலேயே நான் தோற்றுறேன். இந்த வாட்டி எதுவாக வரப்போகிறேன்னு தெரில, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, எடுக்க போகிறான். என்ன வரப்போகுதுன்னு தெரில. ரெட்டா ப்ளூவா? ரெட்டாக இருந்தால் மாற்றிக்கலாம் கைஸ், ஆனால் கூட ப்ளூ தான் நல்லாயிருக்கும். ஓகே, ப்ளூ தான் வந்துருக்கு, இதே வச்சுக்கலாம். ஏன்னா ப்ளூ தான் கைஸ் எனக்கு லக்கி கலர். அதுதான் இதில் இருந்தால் தான் என்னால் உயிர் பொழைக்க முடியும். இது என் லக்கி கலர் இல்லை, அதனால தான் இவங்கிட்ட மாற்றலான்னு நினைக்கிறேன். நம்ம ஓரமாக போய்டுவோம். பார்த்தீங்களா கைஸ்? ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ளூ டீம் செலக்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எக்ஸிட்டு கண்டுபிடிச்சி போகணுமா? ரெட் டீம் வந்து நம்மளை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ட்ரையாங்கிள் சாவி கொடுத்துருக்காங்க கைஸ், நைஸு. நம்ம 3 பேராக யாருன்னா டீம் சேர்ந்துட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எக்ஸிட்டு வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடுவாங்க கைஸ் கேமு. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் அந்த கேமுக்குள்ளே. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கைஸ் நம்மளையும் சேர்த்து கெஞ்ச விட்டாங்க. நம்ம தான் பார்த்தீங்களா சென்டரில் கெஞ்சின்னு இருக்கோம். முன்னாடி அவன் நிற்கிறான் தெரியல, நம்மள மாதிரியே தான் இருக்கான். ஆனால் மாஸ்க் போடல கைஸ், மாஸ்க்கு ட்ரெஸ்ஸு வேறு போடுன்றிருக்கான். ஓகே, இப்போ கேமுக்குள்ளே வந்துச்சு. சாவி எடுத்து வச்சுப்போம், வெயிட் பண்ணுங்கள். வந்தாச்சு கேமுக்குள்ளே. நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு எக்ஸிட்டு கண்டுபிடிக்கணும், இல்லை சர்வைவ் ஆகணும் கைஸ். இது 2 தான் நம்ம வேலை. இப்போது மொத்தம் 16 செகண்ட் 20 செகண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒளியிறதுக்கு. நம்ம ட்ரையாங்கிள் சாவி
இந்த புக்கும் எதனா இருக்கா ட்ரையாங்கிள். முட்டு சந்து கைஸ். ஓ ப்ரோ ஓடுறா. இங்கே வேணால் ஸ்கொயராக இருப்பான்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 நிமிஷம் சர்வே பண்ணுவாங்க கைஸ். இங்கே எக்ஸிட் இல்லை, வெயிட் பண்ணுங்க. நம்மளோட ட்ரையாங்கிள் சர்வே எங்கன்னா இருக்கான்னு பார்க்கலாம். இதோ இருக்குது கைஸ் ஒன்று. இதுக்குள்ளே பார்த்தோன்னா இதுக்குள்ளேயும் இல்லை கைஸ் எதுவுமே. கைஸ் வந்துட்டானுங்க கைஸ், சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க. இதுக்குள்ளே போய்ட்டு இது என்ன ட்ரையாங்கிள் கைஸ், இதையும் திறப்போம். ஓகே, இந்த பக்கம் குத்தின்னு வந்துட்டாங்க கைஸ். இன்னும் கதவு இருக்குது, அது ஸ்கொயர் கைஸ். ஏதோ சொருகிறாங்க கைஸ். ஓடுறா. இது முன்னாடி வர ஒருத்தன் ஓடின்னு இருக்கான், அவனை பீட் பண்ணி ஓடுறானுமே. இப்போது நம்மளே தெரியும் ஒருத்தர் இறங்கி வராங்க கைஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து. ஒய்யாலடி ஓடுறா. ஓகே, இங்கே ஒரு கதவு இருக்குது, ஆனால் அது நமக்கு தேவையில்லை கைஸ். தொத்தினே இருக்காங்க கைஸ் நம்மளை. ஓகே, அப்படியே இப்போ விட்டுட்டான். இப்போ வேறு எவனும் வராமல் இருந்தால் சரி கைஸ். இது நம்ம ஆரம்பிச்ச இடம் கைஸ். தோத்துறாங்க கைஸ், மறுபடியும் தோத்துறாங்க கைஸ். ஓடுறாடி. தொத்தினே வராங்க கைஸ் நம்மளை. என்ன பண்ணுறதுன்னே தெரில. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வழி போய் ஆகணும். முட்டு சந்திலேருந்து கொண்டு வந்து விட்டாங்க கைஸ் மறுபடியும். இந்த பக்கமாக இல்லை, எந்த பக்கம் தான் போவேன் நான். என்ன ஓப்பன்னு காமிக்குது, வெயிட் பண்ணுங்க. சர்க்கிள் கைஸ், இல்லை வேணாம், இது வேணாம். ஓகே, இந்த பக்கம் ட்ரையாங்கிள் இருக்குது, திறந்து பார்ப்போம். இதுவும் நார்மலான ரூம் தான் கைஸ். அதில் ஒழிஞ்சிட்டு போகலான்னு பார்த்தா திடீர்னு எவனா வந்து போட்டோன்னா அவ்வளோதான். இப்போ மேலே வந்துடும். இன்னும் 1 நிமிஷம் கிட்டே இருக்குது கைஸ். எப்படி தான் சர்வே ஆக போகிறோன்னு தெரில. இந்த பக்கம் என்ன ஒரு இது ஸ்கொயரு கைஸ். சச்சோ டி. ஏய் ப்ரோ, எப்படி கைஸ், எப்படிடா நான் எஸ்கேப் பண்ணடி? அது கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் கிட்டே இருந்துச்சு கைஸ். எப்படி எஸ்கேப் பண்ணனே தெரில. ஓகே, மறுபடியும் வேணும் தான் அப்படியே பண்ண போகிறோம் நம்ம. இப்போ மந்திரம் போட்டு கதவு திறக்க வச்சிடலாம். அண்டா காக்கசன் அபு காக்குசன் திறந்திடு சீசே திறந்திடு. ஓகே, திறந்துச்சு. அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் கேம் போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கேம் வரும், ஹைட் அண்ட் சீக்னா ஜம்ப் ரோப்புன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, நமக்கு முன்னாடி போயிட்டு கீழே வந்துச்சு கைஸ். சிரிப்பு மக்கா வாங்கிச்சு அந்த பொண்ணு. ஓகே, இப்போ நம்ம ஜம்ப் ரோப் விளாட போகிறோம். ஜம்ப் ரோப்புக்கு வந்தாச்சு. இதுதான் ஸ்டார்டிங் பிளேஸு. இங்கேருந்து இந்த கதவு தந்தோடனே வெளில பொம்மை நிற்கும், அந்த இடத்துலேருந்து போக வேண்டியதான். பார்த்தீங்களா, நம்ம 9th பொசிஷன் கைஸ். நம்மளோட டேர்ன் வந்து 9th வரும். 9th தான் நம்ம உள்ளே போகிறோம். ஓகே, ஹூஸ் த மதர் ஆஃப் த கிட். ஓகே, அவங்க இந்த கிட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம டேர்ன் வர திக்குன்னு ஆகுது கைஸ். நீங்கள் விளாடும் போதே உங்களுக்கே தெரியும், உங்கள் டேர்ன் வரும்போது திக்குன்னு அவன் எப்போ விளாட போகிறோன்ட்டு திடீர்னு கீழே விட்டான்னா அவள் தான். ஓகே, அவன் பையன் கீழே வந்துட்டான் கைஸ். பார்த்தீங்களா இல்லையா, கீழே வந்துட்டான் அவன் பையன். ஓகே, இப்போ நம்ம தான் திக்குன்னு இருக்கு கைஸ். இப்போ ஒரு வாட்டி போயிட்டு போவோம். ஓகே, வந்தாச்சு. குதிரா அப்படியே ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான். வெயிட் பண்ணுங்க. இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் அங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்படி இப்போ போயினே ஜம்ப் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். வந்துட்டோம் பாடி ஜஸ்ட்டு கைஸ். எப்படியும் வந்துட்டோம். இப்போ நான் வந்து ஹைட் அண்ட் சீக் விளாண்டுருக்கேன். இப்போ வந்து யாருக்கும் தெரியாது நான் எங்கே ஒழிஞ்சுட்டுருக்கேன்ட்டு. இப்போ அப்படியே வெளில வந்துடலாம். ஆமாங்க, ஹைட் அண்ட் சீக்லேயும் இந்த மாதிரி ஸ்னோமேனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருக்கலாம் தான். ஆனால் ஸ்னோமேன் இந்த மாதிரி திடீர்னு மறைஞ்சி போயிட்டுமே. நம்ம பேர் வேறு காட்டுங்க கைஸ் தலை மேலே, அப்படி கூட கண்டுபிடிப்பான்ல. ஓகே கைஸ், அதுக்குள்ளே எல்லோரும் எலிமினேட் ஆகிட்டுருக்கானுங்க. இப்போ நெக்ஸ்ட் கேம் போகிறோம். வேணுமா வேணாமா, வேணும்னே பண்ணுவோம். ஓகே, இது வந்து கிளாஸ் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ கிளாஸ் பிரிட்ஜு, ஸ்குவிட் கேம், அதுதான் கைஸ். இன்னும் 2 கேம் தான் இருக்குது. இது முடிச்சிட்டோன்னா அவள் தான் வீடியோவும் முடிஞ்சிச்சு. கதவு திறந்தால் இப்போ நம்ம போயிட்டு விளாட ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம தான் ஃபஸ்ட்டாக ஓடின்னு இருக்கோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜில் ஜெயிச்சோன்னா ஸ்கை ஸ்குவிட் ஃபஸ்ட் டைம் போகிறேன் கைஸ். நான் இது வரைக்கும் நான் ஸ்கை ஸ்குவிட் போனதே இல்லை. ஸ்குவிட் கேம் விளாடும் போது இதோ பாருங்க கைஸ், அந்த பொண்ணு எப்படி ஜம்ப் பண்ணிச்சுன்ட்டு. நம்ம அந்த மாதிரி அப்கிரேட் பண்ண நம்மளும் அதே மாதிரி ஜம்ப் பண்ணலாம். பார்த்தீங்களா கைஸ், கிளாஸ் பிரிட்ஜ் தான். ஓகே, வந்தாச்சு. இப்போ ஒரு இதுவாக ஜம்ப் பண்ணி போகணுமா. ரோபக்ஸ் இருந்தால் இதில் பார்க்கலாம் கைஸ், என்னென்ன எது ஒரிஜினல் எது டூப்புன்ட்டு. அப்படி பார்த்துட்டு நம்ம அசால்ட்டாக ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஐ நோ யூஆர் ஹேக்கரா, யார் கைஸ் சொல்கிறாங்க அந்த பொண்ணு? வேஸ் ஜிஎம் கைஸ். இவங்க என்னமோ பேசின்றாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரில. இங்கே என்னமோ கான்வர்சேஷன் போகுது, நம்மளும் கவனிப்போம். எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன் போத் யூ ஆஃப் மோம் அண்ட் டேட் வி ஆர் குக்குடா.
இவனை தான் கைஸ் கலாச்சின்ட்டுருக்காங்க. ஓகே இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போதான் சொல்லின்னு இருக்காங்க என்னென்ன பண்ணுன்ட்டு. ஓகே சொல்லி முடிச்சிட்டாங்க. கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். பார்த்தீங்களா 2 நிமிஷம் ஊற்றுருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம போயிடணுமா. இங்கே போயிருங்க கைஸ், அதுக்குள்ளே பார்த்து வச்சிட்டாங்க. எப்படி கரெக்டாக போனாங்கன்னு தெரியல. இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக கடைசி வரைக்கும் போயிட்டோன்னா செம்மையாக இருக்கும். அப்புறம் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்க கைஸ். லைக் பண்ணுறேங்க, லைக் போட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ஸ் பார்ட் 2 வேணுன்னா இதுக்கு ஒரு 50 லைக்ஸ் டார்கெட் வைங்க கைஸ். 50 லைக்ஸ் டார்கெட் வைக்கிறேன். பேக்ரவுண்ட்ஸ் பார்ட் 2 வரும் கைஸ். இந்த வீடியோவுக்கு 50 லைக்ஸ் டார்கெட். ஓகேவா கைஸ்? ஓகே இப்போ நம்ம பாதி தூரம் மட்டும் இப்போ எவனா முன்னாடி குச்சானா நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த கிளாஸ் பிரிட்ஜாக முடிச்சிடலாம். என்ன கைஸ் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போய் அவன் 2 இதுவும் கண்டுபிடிச்சிட்டான். இதையும் கண்டுபிடிச்சிட்டான்னா நம்மளும் போயிடலாம். ஓ ப்ரோ, அந்த பொண்ணு ஸ்கிப் பண்ணி வச்சுச்சு, நம்மளும் ட்ரை பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்கள். குதிரா கைஸ் உங்கள் ஐயாவில் கைஸ் ஜஸ்ட்டில் போயிட்டு டச் பண்ணிட்டு கீழே விட்டேன் கைஸ். இந்த மாதிரி போயிடுச்சு. ஓ ப்ரோ என்ன கைஸ் இவன் தலைகளை எப்படி தவிச்சுன்றான். ஓ பாவம் இவன். சரி ஓகே கைஸ், அப்போனா இதுவும் பார்ட் வரோன்னு நினைக்கிறேன். சரி கைஸ் 60 லைக்ஸ் டார்கெட் கைஸ். 60 லைக்ஸ் மொத்தமாக வந்தால் பேக்ரவுண்ட்ஸ் பார்ட் 2வும் அப்புறம் இதோட பார்ட் 2வும் வரும் கைஸ். ஓகேவா? ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும், இந்த வீடியோ கூட வரும். ஓகே கடைசியாக ஒரு தடவை எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறேங்க கைஸ். நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் அப்கிரேட் பண்ணணும், அந்த மாதிரி ஹையாக ஜம்ப் பண்ணணுன்னா. பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.